எங்க வீட்ல இது என்னோட முழுசா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்ல இது முழுசா என்னோட தோட்டம். அப்போ நாங்க இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட தோட்டத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த தோட்டத்துல எல்லா செடியும் வச்சது நான் தான். நீங்களும் இதே மாதிரி செடி வச்சிருந்தீங்கன்னா நிறைய செடி வைங்க. அப்பனா உங்களுக்கும் இந்த மாதிரி செடியெல்லாம் அழகா பப்பாளிலாம் இப்படி வளர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கும். அங்க பாருங்க எப்படி இந்த செடியெல்லாம் அழகா வளர்ந்துருக்கு பாருங்க. அங்க ஒரு செடி நிக்கா, அங்க ஒரு பெரிய மரம் நிக்கா. அந்த மரம் தான் முருங்கை மரம். இது மிளகாய். இது வந்து என்னம்மா? புதினா. புதினா. வேற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டில் வந்து நான் நட்டு வச்ச மிளகாய் இப்படி வளர்ந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தெரியுதா, இங்கே ஒன்று இருக்கா. இங்கே பாருங்க இந்த செடியில் இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களா. இந்த நிறைய காய்ச்சிருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி நட்டு வச்சிங்களா உங்களுக்கும் நீங்கள் கடையில் மிளகாய் வாங்குறதுக்கு தக்காளி வாங்குறதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் வீட்டில் இந்த செடிங்களெல்லாம் நெட்டு வைங்க எங்களே மாதிரி. அப்போதான் அவங்களுக்கும் காய்கறியெல்லாம் கிடைக்கும். இப்போ பாருங்க, நாங்கள் பப்பாளியெல்லாம் வச்சுருக்கோம், முருங்கெல்லாம் வச்சுருக்கோம், நிறையா அப்படி செடி வச்சுருக்கோம். இது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மிளகாய். அந்த செடியில் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா இனிமேல் கடையில் மிளகாய் ஒரு காய்கறியே வாங்க வேண்டாம், எங்கள் வீட்டில் எல்லாமே பறிச்சுக்கிடுவோம். இங்கே பாருங்கள் இந்த மிளகாவை எவ்வளோ எல்லாம் காய்ச்சிருக்குன்னு தெரியுமா. இங்கே பாருங்கள் இந்த மிளகாலாம், இந்த இங்கெல்லாம் நிறைய மிளகாய் காய்ச்சிருக்கேன். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ செடி வளர்ந்துருக்குன்ட்டு. அந்த செடியெல்லாம் நான் தான் நட்டு வச்சது. இது காந்தாரி மிளகாவா, இது வாட்டர் ஆப்பிள், இது ஸ்டார் ஃப்ரூட். இல்லை, இது வாட்டர் ஆப்பிளா? இல்லை, அது என்னன்னு தெரியல. இது வந்து காந்தாரி மிளகாய் தான். இது பழுத்து இருக்கு. இது தான் அதுக்கு பிறகு இது ஒரு காந்தாரி தான் மிளகாய். ஆனால் இந்த மிளகாய் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குன்ட்டு. இந்த செடி பேர் தான் ஸ்டார் ஃப்ரூட்டு. இந்த செடி பேர் ஓமல்லி. இது பாரு காந்தாரி மிளகாய். இது பாரு இது ஒரு காந்தாரி மிளகாய். இது ஒரு கருவேப்பிலை. இது இஞ்சி, மஞ்சள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு மஞ்சள் நிற்குல்ல, இங்கே ஒரு மஞ்சள் நிற்குது. ஆனால் இங்கே நிற்கி இது செடி பேரு தான் எனக்கு தெரியல. செடி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் என்னோட வளர்த்திக்கு இவ்வளோக்கு இருந்துச்சா. இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. இது கூட என்னோட வளர்த்துக்கு கொஞ்சம் இல்லை. இந்த செடிக்கெல்லாம் நான் தான் டெய்லியும் தண்ணி பாய்ப்பேனா, அதனால தான் இவ்வளோ வளர்த்தியே வளர்ந்துருக்கு. நீங்களா செடி வச்சிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி தண்ணி பாயுங்க. பாய்.